ஜெயிச்சது. விஜய்க்கு எந்த அடிப்படையில் பாமகலேருந்து ஓட்டு போகுது? புதுசாக வரக்கூடிய ஒரு கட்சிக்கு வந்து இந்த மாதிரி பெரிய அளவில் கொள்கை சித்தாந்தம் இல்லாத கட்சிகள்லேருந்து வாக்குகள் போவது இயல்பான ஒன்று தான். உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் உண்மை, இப்போ கொள்கை சித்தாந்தம் அடிப்படையில் இல்லாத கட்சிகள்லேருந்து வாக்குகள் போகுங்கிறத தாண்டி பாமகவுக்கு வேற ஒரு சீக்வன்ஸும் இருக்குது. அந்த ஒரு சீக்வன்ஸ் இருக்குங்க. அந்த வன்னியர் வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்குது. அந்த வன்னியர் வாக்கு வங்கியை முழுவதும் தக்க வைக்க பாமக தவறிடுச்சு. அந்த ஏமாற்றத்தில் அவன் நகர்றான். அவன் அடிப்படையில் அவனுக்கு சாதி உணர்வு இருக்கும். போயிட்டு அடுத்த எலெக்ஷனை கூட திரும்ப வரலாம். இப்போ விஜயகாந்த் இப்போ 2011 பாட்டாளி மக்கள் கட்சி, விசிகா, காங்கிரஸ், திமுக சேர்ந்து படுதோல்வியை சந்திச்சுது. 30 சீட்டு திமுகவில் வாங்கி 3 தான் ஜெயிச்சது பாமக. விஜயகாந்த் அடித்து தூக்கிட்டு போனார். ஆனால் அதே பாமக 21 4 சீட் 5 சீட்டு ஜெயிக்குது. ஏன்னா போன வாக்கு திரும்ப வருது. பட் இந்த எலெக்ஷனில் சேதாரம் இருக்கும் கண்டிப்பாக. விஜய் ஃபேக்டரால் சேதாரம் இருக்கும். அடுத்த எலெக்ஷனில் விஜயகாந்த் மாதிரி ஃபெயிலியர் ஆகிட்டார்னா திரும்ப பாமக கூட வரலாம். நான் மறுக்கல அதை வந்து. பட் இந்த எலெக்ஷனில் ஒரு சேதாரம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ பாமக சேர்ந்தாலும் ஏடிஎம்கேவோட பிஜேபி ஏடிஎம்கேவோட வாக்கு வங்கி என்பது பெருசாக நகரில். தேமுதிகவோட வாக்கு வங்கி 0.43%. அதை தாண்டி இருக்கிறது பூரா லெட்டர் பேட் பார்ட்டிஸ். இவங்களால் என்ன வாக்கு வங்கி அவங்களால கொண்டு வர முடியும்?